அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். ஆடி செவ்வாய் அம்மனின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பெறுவதற்குரிய சிறப்பு மிக்க நாள். ஆடி செவ்வாயில அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனுக்கு செவ்வரளி செண்பகம் போன்ற சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம். ஆடி மாதம் மிகவும் மங்களகரமானது, தெய்வீக தன்மை கொண்ட மாதம் ஆகும். இந்த மாதத்துல வரும் அனைத்து நாட்களும் நட்சத்திரங்களும் திதிகளும் சிறப்பு மிக்கவைன்னு சொல்லலாம். ஆடி மாதத்துல வரும் நாட்கள்ல வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாள் ஆகும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைங்கிறது அம்மன் மற்றும் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள். ஆடி மாதத்துல வரும் வெள்ளிக்கிழமையை போல ஆடி செவ்வாய்க்கிழமையும் மிகவும் மங்களகரமானது ஆகும். இந்த ஆண்டு ஆடி மாதத்துல 4 செவ்வாய்க்கிழமைகள் வருகின்றன. ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. இது பிரதோஷத்துடன் இணைந்து வருவதால கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை வழிபாடும் பிரதோஷம் வழிபாடும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிபாடுகளை செய்வதற்குரிய சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம். இவை இரண்டும் சேர்ந்து வருவதும் அதிலும் அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்துல சேர்ந்து வருவதும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகும். பிரதோஷத்துடன் இணைந்து வரும் ஆடி செவ்வாய் நாள்ல அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்குங்க. முடிந்தவர்கள் உபவாசமாக விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு. அம்மனுக்குரிய மந்திரங்களையும் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது விரைவில் அடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு கடன் தொகையிலிருந்து சிறிய தொகையை திருப்பி கொடுக்க முயற்சி செய்யுங்க. வங்கி கடனாக இருந்தால் அதற்கான ஒரு தொகையை தனியாக எடுத்து வைங்க, அல்லது வங்கி கணக்குல அதற்காக முதலீடு செய்து கொள்ளுங்க. மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாட்டிற்கு கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்யுங்க. ரிஷப வாகனத்தில் வலம் வரும் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்த பிறகு தேவர்கள் சிவபெருமானை வலம் வந்து பலன் பெற்ற சோமசூக்த பிரதட்சண முறையில் 3 முறை வலம் வர வேண்டும். பிரதோஷம் அன்று இந்த முறையில வலம் வந்தால் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் பெற்ற கடன் மட்டுமின்றி பிறவிக் கடனும் விரைவில் அடைபட்டு முக்தி கிடைக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன் நலமுடன். அனைவரும் நன்றி.